வணக்கம். என்னை பேச வைத்த பிரபஞ்சத்துக்கும் என் இறைவனுக்கும் நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து இறைக்கருவிகளுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா கர்மம். இந்த கர்மம் ஒரு மனிதனுக்கோ ஒரு உயிருக்கோ எப்படி உருவாகுது, இந்த கர்மத்தின் அடிப்படை தத்துவம் என்ன, இது எங்கிருந்து உருவாச்சு, அந்த உருவாவதனால ஒரு மனிதன் என்னென்ன இன்னல்களை சந்திக்கிறான், என்னென்ன நன்மைகள் சந்திக்கிறான், இதை பத்தி தான் நாம பேச போறோம். ஆனா இதுல அடிப்படை விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, கர்மம் என்ன கர்மனா நம்ம செய்யக்கூடிய செயலுடைய வினை தான் கர்மம். ஓகே, இந்த செயலை நம்ம எப்ப செஞ்சோம், எதற்காக செஞ்சோம், அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இந்த செயலை நம்ம இயற்கையாவே செஞ்சோம். அப்ப என்னன்னா, பசி எடுக்கும், சாப்பிட்டோம், பசி எடுத்தா சாப்பிட்டோம், தூக்கம் வரும், தூங்கினோம். ஸோ அந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை மட்டும் செய்யறப்ப எந்த ஒரு கர்மாவும் மனிதனும் பாதிக்கல, எந்த ஒரு உயிரையும் பாதிக்கல. ஆனா இயற்கையா நடக்கக்கூடிய திட்டங்கள் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கும். இறப்பு நடக்கும், இல்லை அடிபடும், அது இயற்கை சார்ந்த விஷயம். நோயினா நோய் வரும். இப்படிதான் அந்த இயற்கை அந்த கர்மா இருந்துச்சு. ஆனா மனுஷன் எப்ப பேச ஆரம்பிச்சானோ, நீங்க திங்க் பண்ணி பாருங்க, மனுஷன் எப்ப பேசியிருப்பானா? குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 வருஷம் இல்ல 1,00,000 வருஷம். ஏன்னா மனுஷன் பேச ஆரம்பிச்ச பிறகுதான் மொழிகளே தோன்றிச்சு. மொழி தோன்றின பிறகுதான் நேரம், அந்த டைம் அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனா உருவாக்கப்பட அத்தனையும் தோன்றுச்சு. அப்ப கர்மம் எங்க வேலை செய்யுது? இயற்கையா விட்டா அது வேலையை பார்த்துட்டு போகும். அது பேர் தான் இயற்கை கர்மா. மனுஷனா உருவாக்கப்பட்ட ஒரு கர்மாக்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செயற்கை கர்மா. இந்த செயற்கை கர்மாவிலதான் இன்னைக்கு அத்தனை இன்னல்களும் துன்பங்களும் நம்ம அனுபவிக்கிறோம். அது செயற்கை கர்மா என்ன பண்ணும்? மனுஷனா உருவாக்க கர்மா. அப்ப நாமளாதான் சார் ரெக்டிஃபை பண்ணணும். இயற்கை ரெக்டிஃபை பண்ணாது, அதை நாமளா ரெக்டிஃபை பண்ணணும். இயற்கை ரெக்டிஃபை பண்ணும், அதுக்கு வேற வழி இருக்கு. அதை நான் படிப்படியா சொல்றேன், அது உங்களுக்கு புரியும். அப்ப மனுஷன் உருவாக்குன கர்மாவுக்கு தான் ஒரு மனுஷன் உருவாக்கிட்டா அந்த கர்மால என்ன விளைவு ஏற்படுதுன்னு தெரியாம நம்ம அதை நோக்கி ஓடுறோம். இதால வரக்கூடிய விளைவும் நம்ம என்னன்னு கூட யோசிக்கல. அதை யோசிச்சா கூட எல்லாரும் ஓடுறாங்க, நாமளும் ஓடுறோம்னு சொல்லிட்டு ஓடுறோம். அப்ப அதால வரக்கூடிய பிரச்சனை தான் மனுஷனுக்கு இன்னைக்கு 80% பிரச்சனை இருக்கு. அந்த கர்மாவோட விளைவு தான். அப்ப இந்த கர்மா அடிப்படையா எப்படி உருவாச்சு, அது வடிவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 புலன்கள்ல இருக்கக்கூடிய டேஞ்சரஸான 2 புலன்கள் இருக்கு. அது என்ன தெரியுமா? கண், காது. இந்த கண் ஐடென்டிஃபை பண்ணிடும், இந்த காது கேட்கும், இந்த கண் ரீட் பண்ணி இதுதான் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி மைண்ட்ல வச்சுக்கும். இந்த காது என்ன பண்ணும்? கேட்டு ஆடும், வேலை செய்யும். இன்னும் திங்க் பண்ணி பாருங்க, காதை பொத்திக்கோங்க. கண்ணால் நீங்க பார்த்துட்டு வேலை செய்ய முடியாது, அது என்னன்னு உணர முடியாது. கண்ணை பார்த்துங்க, காதால கேட்டு நீங்க ஆட முடியும், ஓடுறன்னா ஓடுவீங்க. திங்க் பண்ணி பாருங்க. அப்ப இந்த காதும் இந்த கண்ணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குதான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சொன்னதுன்னா, இறைவன் என்பவன் ஒளியும் ஓசையமாக இருக்கிறான், ஒளியும் ஒளியுமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அர்த்தமே அதுதான். இறைவனுடைய தாத்ரூப நிலை அதுதான். ஆனா இறைவனுடைய மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா மௌனம். அவருக்கு மொழி கிடையாது, பேச்சு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச மொழி ஒன்னே ஒன்றுதான், மௌனம். அந்த மௌனத்துல அது அத்தனை விஷயமே அவர் புரிஞ்சுப்பார். அவருக்கு பேசணும் அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. மனிதன் உருவாக்கிய, மனிதன் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த படிமானத்துல போக ஒரு மனிதனை அடிமைப்படுத்த நினைச்சான். அப்ப அடிமைப்படுத்துறது டைரக்டா கிடையாது. அன்னைக்கு அடிமை இருந்தது, ஆனா இப்ப அடிமை டைரக்டா கிடையாது. இதை வாங்கு, அதை வாங்கு, இதை வாங்கினா இது உடம்பு சரியா இருக்கும், அது வாங்கினா அது சரியா இருக்கும், இது வாங்கினா அது சரியா இருக்கும் அப்படின்னு அவன் ஒண்ணு கண்டுபிடிச்சதை அவன் சொல்லி அதை இன்னொரு மனிதன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆடு மந்த மாதிரி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம்.